கவர்மெண்ட்லேருந்து லேப்டாப் கொடுத்தாங்க, ஆனால் சார்ஜ் போட முடியாது. நாங்களும் எப்படியாச்சும் கரண்ட் வந்துடும் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் வர மாதிரி தெரியலை. இருள் மண்டி கிடக்கும் இந்த பகுதி யார் கண்ணுக்கும் புலப்படாத கடைக்கோடியில் அமைந்திருக்கும் கிராமம் அல்ல. பரபரப்பான மதுரை வண்டியூரில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தீர்த்தக்காடு பகுதி. ஆதி திராவிடர் நலத்துறையால் அடையாளம் காணப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினருக்கு பட்டா வழங்கப்பட்ட போதிலும் 4 தசாப்தங்களாக எந்தவித அடிப்படை வசதியுமின்றி இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஐயோ, நிறையா விட்டு எங்கள் கலெக்டர் எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணியிருக்கான். இது ரொம்ப கோபமாக தான் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது நமக்கு மனசு எத்தனை தடவை தான் நம்ம சொல்கிறது, நம்மளும் சொல்லியும் சீக்கிரம் செத்து போயிடுவோம் போல். நாங்களாம் உண்மையிலேயே நாங்கள் இருக்கும்போது தான் கரண்ட் இல்லை, நாங்கள் இருக்கிற பிள்ளைங்க இருக்கும்போது கரண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எங்கள் காலம்தான் இன்னும் முடிய போகுது. எப்படி எங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை தருவாங்களா, பையங்களுக்கெல்லாம் பொண்ணு தருவாங்களா? கரண்ட் இருந்தால் தானே தருவாங்க. எந்த வசதியுமே இல்லை உண்மையிலேயே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மணின்றவரோட வீடு. இவருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த பட்டா வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பட்டாவுக்கு எந்த மதிப்புமே இல்லை. கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்தா தண்ணி ரோடு எதுவும் போட்டு கொடுக்க மாட்டுறாங்க. இபி ஆஃபீஸுக்கு போனேன்னா கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரோடு போட மாட்டேறாங்க. அந்த பட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கடந்த ஆண்டு இதே பகுதியை சேர்ந்த 68 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டும் இதுவரை அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படாதது ஏன் என மதுரை மாநகராட்சி அதிகாரிகளை கேட்டபோது குழப்பமான பதில்களையே அவர்கள் வழங்குகின்றனர். திடீர்னு ஆளுகளுக்கெல்லாம் முடியாமல் போகுது. அந்நேரத்தில் ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போக முடியாது. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் அவ்வளோ ஆசைப்பட்டார், கரண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படியே ஆசைப்பட்டார். இருட்டில் தான் அவரை நாங்கள் தூக்கிட்டு போனோம்.